ஓகே. இன்னைக்கு நான் இந்த மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் ஐஸ்கிரீம் பண்ண போறேன். பெரிய ப்ராசஸ் இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இத கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல பழம். நல்ல ஸ்மெல் வருது. இதுல நான் ஒரு சைடு மட்டும் கட் பண்ண போறேன். இந்த சைடு மட்டும். லெட்ஸ் கட் திஸ். சூப்பரா இருக்கு. வாவ்! ஸ்மெல் செமையா இருக்கு. ஓகே. ஸோ இதை இப்போ ஜஸ்ட் நம்ம நடுவில் உள்ளது மட்டும் கட் பண்ணிக்கலாம். தோல் வேண்டாம். ஓகே. இப்போ எனக்கு இந்த கியூப்ஸ் மட்டும் வேணும். இந்த கியூப்ஸை மட்டும் நான் எடுத்து ஒரு இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வேணா இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கூட பண்ணலாம். நான் வந்து ஐஸ்கிரீம்னு சொன்னது ரியல் ஐஸ்கிரீம் இல்லை. ஜஸ்ட் பாருங்கள் எப்படின்னு. ரொம்ப சிம்பிள். இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நார்மலாக இப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம இப்போ இது கூட ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ஐஸ்கிரீம். கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன். இது கூட வேறு ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போது இன்னொரு ஆப்ஷன், இந்த ஐஸ்கிரீம் பதிலாக நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம அதை ட்ரை பண்ணலாம் இப்போது. ஓகே, இது ஓரமாக வச்சிடலாம். இப்போது அடுத்த வெரைட்டி. இதில் கொஞ்சம் போதும். நீங்கள் இது நிறைய பெரிய மாம்பழம் வச்சு 2-3 வச்சு பண்ணுறதுனால நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு பாதி மட்டும் ட்ரை பண்ணுறேன். இது நார்மலாக மாம்பழம் சாப்பிட்றது வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு இதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாவ், சூப்பராக இருக்குது. நல்ல பழம் இது ஆக்சுவலி. ஓகே, இது இன்னும் கூட இருக்குது. கட் பண்ணிக்கலாம். ஓகே, போதும். இப்போ இதில் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் போட போகிறோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். வெயிட், லெட் மீ ஓப்பன். இது அந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. பெரிய பேக். ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கூப் எடுத்துக்கலாம். நல்லா லைட்டாக மெல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கூப், இன்னொரு ஸ்கூப் போதும். இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மில்க் இருக்கு இல்லையா, அது நல்லா காய்ச்சலாம் வேண்டியதில்லை. நார்மலான மில்கே இதில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பட் இதே அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு ஐஸ்கிரீம் டைப்பில் வரும். ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டா நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வரும். இது ஒரு ஆப்ஷன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இது. தோலெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் கொஞ்சமாக ஐஸ்கிரீம், சாக்லேட் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். இதை வச்சுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜாம் மாதிரி இப்போ இதை நல்லா கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா தோலோட செம்மையாக இருக்கும். எப்படின்னா இது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் உள்ள மேங்கோ இருக்கிற மாதிரி செம்மையான ஃப்ளேவர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தோல் பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதில் கொஞ்சம் சதை எடுக்காமல் வச்சேன். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது நார்மல். இது வந்து நீங்கள் வெண்ணிலா அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் மிக்ஸ் ஐஸ்கிரீம், அது ஒரு எல்லா ஃப்ரூட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம். இது ஐஸ்கிரீம் டைப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாக்லேட் வித் மில்க் இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மேங்கோ கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.